ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஷீரோ என்னென்ன சேட்டை பண்ணுறா, அவள் எப்படி வந்து ரெகுலராக வந்து குளிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சின்ன ஒரு ஃபன் வீடியோவாக நான் இந்த கான்செப்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஆக்சுவலி வந்து குளிக்க வைக்க போகிறோம், அவளுக்கு தெரியல. ஸோ அவள் சும்மா ரேண்டமாக நார்மலாக வந்து மாடியில் விளாத்திட்ருக்க மாதிரி விளாத்திட்ருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன் அவளை. ஸோ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இன்றைக்கி நம்மளை குளிக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ கஷ்டப்பட்டு அப்படி படுக்க வச்சு லைட்டாக தண்ணி எடுத்து, ஏன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. ஸோ நல்லா வெயில் இருந்ததுனால பெருசாக தெரியாது நினச்சேன், பட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்காட்டி ஓடிட்டா. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஓடிருப்பா அப்படின்னு. நாங்கள் சரி வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக சேரில் எடுத்து இப்படி பண்ணி வச்சுருந்தேன். மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரொம்ப நேரம் கூப்பிட்டு வரவே இல்லை. ஸோ அதனால் சரின்ட்டு மறுபடியும் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு ஸோ அவளுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். அந்த பெல்ட் இருக்குங்காட்டியும் பரவாயில்லைங்க, இல்லைன்னா கண்டிப்பாக தெரிச்சு ஓடிருப்பா. ஸோ ஃபுல்லாக தண்ணி ஊற்றி, ஏன்னா 1 வீக்கு ஒன்ஸ் வந்து டாகை வந்து கண்டிப்பாக குளிக்க வச்சு தான் ஆகணும். பிகாஸ் ஏன்னா இப்போது இவங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்ப்ளிட் வேரியன்டட் ஆக்சுவலி இவங்களோட இதை. இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்ஸிமம், அதாவது நார்மலாக இப்போது நீங்கள் இந்த லேபடோர் வாங்குகிறோம் இல்லையா, லேபடோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வந்து அதிகமாக வந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, ஹீட்டெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இவங்களுக்கு, ஸ்ப்ளிட்டுக்கு சொல்கிறேன். ஸோ இவளுக்கு வந்து எப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வீடு ஷிஃப்ட் ஆகி நாங்கள் தனியாக வந்தோம். ஸோ அதனால் இந்த இடம் வந்து அவளுக்கு ஒத்து வரல. ஸோ நிறைய ஹேர் ஃபால் ஆச்சு. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்னாலும் விட்டுருவேன். சரி, ஏதாவது நம்ம குளிக்க வச்சு காய்ச்சல் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் இந்த தடவை வீக்லி ஒன்ஸ் குளிக்க வைக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுறதுனால அவளுக்கும் பிடிக்கல. ஆனால் இப்போது ஓரளவுக்கு பழகிட்டா. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு நிற்கிறா. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை, குளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குளிக்க வைக்கிறதுக்கே. அவள் குளிக்கிறதுக்குள்ளே நம்ம குளிச்சுருவோம், அந்தளவுக்கு தண்ணி நம்ம மேலே ஃபுல்லாக தெரிச்சு விட்ருவோம், அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அமைதியாக நிற்கிறா, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மாதிரி. ஆனால் மனசுக்குள்ளே வேதனை இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ கஷ்டப்பட்டு தான் குளிக்க வச்சோம். ஸோ கம்ப்ளீட்டாக இவளுக்குன்னு ஷாம்பு பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சேம் எக்ஸாக்ட் ஷாம்பு தான். பட் நான் ஷாம்பு எப்படி ஷீரோக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குளிக்கிறப்போ நம்ம தண்ணியில் கலந்து குளிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா ரொம்ப ஷாம்பு போட்டு இச்சிங் ஏதாவது அதிகமாயிருமோ, ஏன்னா எல்லா டாக்குக்கும் அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அதனால் நான் எப்போவுமே தண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன், மேபி கெமிக்கல் இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்களா ஜாலியாக உட்காந்துருக்கா. ஏன்னா பிகாஸ் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக நான் உடம்பு எல்லாமே ஃபுல்லாக தேய்ச்சி குளிக்க வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி ஆகிட்டா. ஸோ இப்போ ஃபைனலாக தண்ணி ஊற்றி இங்கே பாருங்களேன் ஆட்டத்தை. ஸோ வெயில் இருக்கனால எனக்கு துடைக்கணும்னு அவசியம் இல்லை, அவளே கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டே ஃபுல்லாக காய வச்சிருவா. கம்ப்ளீட்டாக காய்ஞ்சி மறுபடியும் ஃபுல்லாக கோம் பண்ணுவோம். அந்த ஹேர்லாம் கம்ப்ளீட்டாக கோம் பண்ணி அந்த விழுகக்கூடிய கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹேர் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஹேர் வந்ததுக்கு அப்புறமா தான் கீழே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவோம். பார்த்திங்கன்னா தெரியும், சரியான ஃபன்னாக இருக்கும் அவளோட. ஓடிட்டே இருப்பாள். அப்புறம் கொஞ்சம் இப்போ குளிக்க வச்சுட்டுமா, இன்னொரு 1/2 hour கழிச்சிட்டு நான் நல்லா சாதம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்படியே மேடம் படுத்து தூங்குனாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஜம்முன்னு தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிருவா. ஸோ அதனால தான். பார்த்தீங்களா, ஸோ கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தேன், மறுபடியும் அவள் இந்த இடத்துல தான் தூங்குவா எப்போவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.